ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தாரா சாரா விளாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படின்றனால சாமி கும்பிட கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா கோயிலே வந்துருச்சு, இன்னும் எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி வாசலில் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. அதனால் எப்படியுமே முன்வாசல் வழியாக நடந்து போனால் பின்னாடி தான் சன்னதிக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் நாங்கள் பின்வாசலுக்கே போய் வண்டி நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு பின்வாசலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து ஜூலை 31 எடுத்தது தான். ஏன் அப்லோட் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. வீட்டில் ஃபேமிலியோடு எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கோயில் கோபுரத்துலலாம் வந்து நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அதே நின்று பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். கோயில்கிட்ட அன்னதானம்லாம் போட்டாங்கங்க. ஆனால் என்னால் தான் போய் வாங்க முடியல. முன்னாடினா நேரத்துக்கு லைனில் அடித்து பிடிச்சி போய் நின்று வாங்கிடுவேன். இப்போ 1க்கு 2 பேர் ஆகிட்டாங்க. எங்கே போய் அன்னதானம் வாங்க? சரி, எதுக்கு நமக்கு இந்த நப்பாசையே, கோயில் இங்கே தானே இருக்க போகுது, இன்னொரு நாள் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை வந்து பின்வாசல்கிட்ட பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம். தாராவை வந்து அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மேடம்க்கு வந்து ஊர் சுற்றுறதுன்னா அவ்வளோ ஒரு குஷி. நல்லா எல்லா சைடும் கலராக இருக்கவும் மேடம் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் சாராக்கு புதுசாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. நல்லா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. வெளியில் எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகிறதா இருந்தால் அவங்க அப்பாவோட ஏறி தொத்திக்கும். என்கிட்ட வரவே வராது இந்த பிள்ளை. இது வந்து சிவன் கோயில் அப்படின்றனால மாடுகள் வந்து நிறைய நிற்கும். கோயிலை சுற்றி மாடாக தான் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் என்னையே கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாரு, என்ன பார்க்குறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. விளாக் தான் என்ன, அதானே விளாகு, அப்போ பார்க்குறதெல்லாம் தானே வீடியோ எடுக்க முடியும். தாரா வந்து இந்த தூணில் நிற்கிற சிலையெல்லாம் பார்த்துட்டு சாமி சாமி அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தா. ஹாய் காய்ஸ், அம்மா பாருங்க. உள்ளே போன உடனே ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. அந்த லிங்கத்துக்கு முன்னாடியே வந்து மொபைலெல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து அதை போகும்போது நேரில் பார்க்கல, இப்போ இந்த வீடியோவில் பார்க்க தான் எனக்கு தெரியுது. நல்ல வேளை நான் வீடியோ எடுக்கும்போது யாரும் பார்க்கல. ஒரு வேளை பார்த்துருந்தா ஃபோனை பிடிங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால நீங்கள் யாராச்சும் போனீங்க இல்லை வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எடுங்க. சரின்ட்டு அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டோம் சன்னதிக்குள்ளே சாமி பார்க்க போனால் அங்கே கூட்டமான கூட்டம் இல்லை, சரியான கூட்டம். ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். நடந்து போனதுக்கு எனக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆயிடுச்சு. அதனால நான் கரெக்டாக ஒரு ஃபேன் இருந்துச்சு, அதுக்கு நேராக போய் நின்றுட்டேன். எப்படிடா உள்ளே நடந்து போகிறோம் அப்படின்ற ஷாக்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே அதிலே நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, சிறப்பு தரிசனம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா, எப்படியுமே காசு கட்டி உள்ளே வந்தாலும் அந்த கூட்டத்தில் நின்று தான் பார்க்கணும் சாமி. அதுவுமே லேட்டாக தான் ஆகும். சரி, நம்ம பொது தரிசனத்திலே நின்று சாமி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசன லைனுக்கே போயிட்டோம். போய் லைனில் போய் நின்றாச்சு. இங்கே மேடம் வந்து அப்பயுமே வாயிலேருந்து அந்த கையை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவ்வளோ க்யூவையும் தாண்டி ஒரு வழியாக நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சாராக்கு வந்து இந்த வாயில் இந்த கட்டவரல் இருந்தால் போதும், தூக்கம் வந்து எப்படி தான் வருமோ தெரியாது. சரிங்க, உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் அபி.